அந்த திருப்பரங்குன்றம் பாருங்கள், இப்போ கோர்ட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழக அரசு வந்து சொல்லுது, இந்து அறநிலையத்துறை போய் சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, இது வந்து எல்லைக்கல்னாங்க. அப்புறம் வந்து இது வந்து அன்னைக்கு வெள்ளைக்காரன் ஆரம்பிச்சது அப்படி இப்படி சொல்லி விட்டாங்க. விட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்து அறநிலையத்துறை என்ன சொல்லுதுன்னா, இது வந்து சமணர்கள் பயன்படுத்திய வந்து வெளிச்சத்தூண் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெளிச்சத்துக்காக பயன்படுத்தினாங்களா, தீபத்தூண் இல்லையா அது. சமணர்கள் அங்கே வந்து சமணர்கள் வந்து அங்கே வந்து ஆலோசனை பண்ணுவாங்க. மலை அதே மேடு பள்ளமாக இருக்குது, உட்காந்து பேச முடியுமா, ஆலோசனை எப்படி பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணோன்னா அதுக்கான ஒரு கல் மாதிரி அமைச்சிருக்கணும். எந்த ஒரு இது இல்லை, மொட்டை இதில் அது வந்து அந்த தூண் இருக்குது. இது எப்படி தான் இந்த இந்து அறநிலையத்துறை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறாங்க. கோர்ட்டு கேள்வி கேட்கும்ல, இது உட்கார மாதிரி ஏதாச்சும் இருக்கா, அது பாட்ட மேடு பள்ளமாக இருக்குது, உருண்டாக்க கீழே தான் போய் விழுவணும். அதுமாரி இருக்கிற இடத்துல போய் அது தீபத்தூணு தான் அது. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, வந்து வெளிச்சத்தூண். எப்படி ஒரு புத்திசாலித்தனமாக வந்து அங்கே வந்து இது பண்ணுறாங்க. முருகனுக்கு 2 ஒய்ஃபு, அங்கே 2 இடத்துல என்னென்னமோ கேள்வியெல்லாம் போய் இந்த இந்து அறநிலையத்துறை வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் தோலை இவங்கெல்லாம் வந்து முருகன் கோயிலேருந்து இருக்காங்களா இல்லையா, இல்லை வெளியில் எங்கேயாவது சர்ச்சிலேருந்து இதுலேருந்து வந்தாங்களான்னு தெரியலங்க. இவ்வளோ கேவலமாக போய் முருகனுக்கு 2 பொண்டாட்டி 2 இடத்துல ஏற்ற முடியுமா? இது வந்து அந்த மனுதாரர்கள் அவர் வீடு தீபமா, அவங்க வீட்டில் ஏற்றணும். என்ன கேள்வி இதெல்லாம் வந்து. ஒருத்தங்க தனிப்பட்ட முறையில் தாங்க கேஸ் போட முடியும். அங்கே ஏற்றணுங்கிறீங்க, நீங்கள் முடியாது, நீங்கள் இப்போ கேஸ் போட்டு தான் பண்ண முடியும். அது அந்த ஏற்று தானே ஆகணும். காலத்துக்கு இப்போ 100 வருஷமாக இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஏற்றிக்கிட்டு தானே இருந்தீங்க. என்ன இது அநியாயமாக இருக்குது பாருங்கள்.